Good afternoon. See, நம்ம இங்கிலீஷ்ல ஆல்மோஸ்ட் எல்லா போர்ஷனும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சாப்டர் கால்ட் அ பர்த்டே லெட்டர். அண்ட் இந்த சாப்டரோட நமக்கு போர்ஷன்ஸ் ப்ரோஸ் போயம் அந்த போர்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆகும். விச் மீன்ஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கான போர்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுல இருந்து நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறது எல்லாமே அதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இப்ப பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த சாப்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஈஸியா பதில் சொல்லிடலாம். இதை தாண்டி வரக்கூடிய மத்த 3 போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்டிங் போர்ஷன் இருக்கு அண்ட் கிராமர் போர்ஷன் இருக்கு, ரீடிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம வந்து அடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா we we are going to start focusing on the grammar portion. ஸோ கிராமர் போர்ஷன் ஃபுல்லா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரைட்டிங் போர்ஷன், ரீடிங் போர்ஷன்லாம் எப்படி எழுதணும், அதுல என்னென்ன மாதிரி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல, அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சாப்டர் கால்ட் எ பர்த்டே லெட்டர். அண்ட் இந்த சாப்டர் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் அன் இன்ஃபார்மல் லெட்டர். ஒரு லெட்டர் போடுவோம் இல்லையா, நம்ம இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் லெட்டர் எழுதுவோம். இந்த காலத்துல எதுனாலும் ஃபோன் பண்ணி பேசிப்போம், இல்ல நமக்கு வீடியோ கால் வசதி இருக்கு, இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கு, வேணும்னா போய் கூட பார்த்துட்டு வரலாம். பட் அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல, முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ லெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், யாராவது ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, லெட்டர் தான் போடுவாங்க. ஸோ அப்படி லெட்டர் போட்டு கன்வே பண்ற மெத்தட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து நமக்கு இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல 1950ஸ்ல இருந்து ஒரு 90s 2000s வரைக்குமே அந்த லெட்டர் ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படிங்கறதையும் இன்விடேஷன்ல தான், லெட்டர் மூலமா தான் அனுப்பி சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கியா, நார்மலா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு கேட்கிற கம்யூனிகேஷன் கூட லெட்டர்ல தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பர்த்டே லெட்டர் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் அ கான்வர்சேஷன் ஹேப்பன் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் அ டாட்டர். அது யார் அந்த ஃபாதர், யார் அந்த டாட்டர் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லெட்டர். நிறைய இடங்கள்ல அந்த ஸ்டேஜ் ஆஃப் இதுல வந்து இவர் எழுதின அந்த லெட்டர் வந்து, லெட்டர்ல இருந்த விஷயம் வந்து அதிகமா பேசப்பட்டுச்சு. அதுல என்ன அவர் கன்வே பண்றாரோ அந்த விஷயத்த பத்தி நாடே வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பேசிச்சு. ஸோ யாருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பர்த்டே லெட்டரா கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு பர்த்டே கிஃப்டா, அவங்களுக்கு பர்த்டே, அவங்க டாட்டருக்கு வந்து பர்த்டே இருக்கும். ஸோ அந்த பர்த்டேக்கு விஷ் பண்ண முடியாம இவர் வந்து சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் தனியா தள்ளி இருப்பாங்க. ஸோ அதனால இவர் வந்து அவரோட டாட்டருக்கு விஷ் பண்ணி ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ யார் எழுதியிருக்கா என்ன அப்படின்னா, இன் 1930 இந்தியா வாஸ் நாட் ஃப்ரீ இல்லையா. அந்த டைம்ல இந்தியா வாஸ் நாட் ஃப்ரீ, ஃபுல்லி இம்ப்ரிசான்ட் அப்படின்னா அந்த சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா. பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ, தப்பு பண்ணாங்களோ பண்ணலையோ, சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க. அது இம்ப்ரிசான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் மூலமா நம்மள வந்து இம்ப்ரிசான் பண்ணி வச்சிருந்தாங்க. while in Naini prison, பண்டிட் ஜவஹர்லால் நேரு wrote his letter to his daughter. ஸோ இது யார் எழுதின லெட்டர், ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஃபார்மர் பிஎம், அவங்க எழுதின இந்த லெட்டர், ஜவஹர்லால் நேரு எழுதின இந்த லெட்டர் யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, டு ஹிஸ் டாட்டர் இந்திரா காந்தின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு இவர் எழுதின லெட்டர் ஆன் ஹர் 13th பர்த்டே. ஸோ 13th பர்த்டே ஆஃப் இந்திரால அவங்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணி இவர் வந்து எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு அப்படின்னா, அவருங்க கூட கம்யூனிகேட் பக்கத்துல இல்லாத தூரத்துல இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்னா, நைனி பிரிசன். ஸோ சிறை வைக்கப்பட்டிருக்காரு. அந்த டைம்ல நடந்த நிறைய போராட்டங்கள் காரணமா பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து நான் சிறை வச்சாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல நைனி பிரிசன்ல இவர் இருக்காரு. அவங்க டாட்டர் வந்து வீட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக இவர் பர்த்டே விஷ் பண்ணி ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அண்ட் திஸ் லெட்டர் இஸ் கால்ட் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார்மல் அப்படின்னா FORMAL, ஃபார்மல் அப்படின்னா ரொம்ப ப்ரொசீஜரா வந்து ஒரு டெசிக்னேட்டடான ஒருத்தவங்க கிட்ட டிக்னிஃபைடா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றது, அதை வந்து பர்சன் லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இன்ஃபார்மல் லெட்டர்ல மை டியர் இந்திரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்லாம் யாரு கம்யூனிகேட் பண்றது அப்படின்னா, வித்தின் ரிலேட்டிவ்ஸ், வித்தின் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா டே டு டே லைஃப்ல, அவங்களுக்கு நீங்க ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்றது எல்லாமே இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்ல வரும்.
நீங்க ப்ரொசீஜரா ஒருத்தரை வந்து டிக்னிஃபைடா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஏதோ ஒரு கம்யூனிகேஷனுக்கு அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய லெட்டர் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஃபார்மல் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரலா இருக்கு இல்லையா? அப்போ இன்டர்வியூல அட்டன் பண்ணணும்னா யூ ஹேவ் டு வியர் ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார்மல் ட்ரெஸ்னா எப்படி இருக்கணும்? நமக்கு ஃபுல்லா வந்து கவர் பண்ணியிருக்கணும். கோட் சூட் மாதிரி போட்டிருக்கணும், இன் பண்ணியிருக்கணும், டர்க்கின் பண்ணியிருக்கணும். இதே லேடிஸா இருந்தாங்கன்னா சல்வார் போட்டிருக்காங்க, ஷால் போட்டிருக்காங்க, ஹேர் வந்து டை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பேசிக் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? அதுதான் ஃபார்மல் லுக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது என்ன அது அப்படின்னா ஒரு அஃபிஷியலா நீங்க ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ஃபார்மலா அப்ரோச் பண்ணுவீங்க. அது எல்லாமே ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே பேட்டர்ன் தான். நீங்க யாருக்காவது ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் போடுறீங்க, கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்றீங்க, இல்ல உங்களோட ஒரு உயர் பதவியில இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்றீங்க, ஒரு லெட்டர் இவங்களுக்கு லீவ் லெட்டரே வந்து ஒரு ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்குறீங்க ஸ்கூல்ல. இது எல்லாமே ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க அவங்களுக்கு லெட்டர் போடுறது எல்லாமே இன்ஃபார்மல், அதாவது நான் ஃபார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த லெட்டர் வந்து இப்படிதான் இருக்கும். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல த பிளேஸ் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. லைக் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? நேருவோட போட்டோ இருக்கு, அதுக்கு கீழே பிளேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எங்கேருந்து எழுதுறாரு? சென்ட்ரல் பிரிசன் நைனில இருக்க பிரிசன்ல இருந்து எழுதுறாரு. அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் என்ன டேட்ல எழுதியிருக்காரு? October 26, 1930. அந்த இயர் அந்த டேட்ல வந்து எழுதியிருக்காரு. ஸோ எப்படி ஆரம்பிக்கிறாரு? மை டியர் இந்திரா. ஏன்னா அவருடைய பொண்ணு இல்லையா? ஸோ ரொம்ப இன்ஃபார்மலா அவர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு, லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்றாரு, மை டியர் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவர் எழுதின லெட்டரை வந்து அப்படியே நமக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் யுவர் பர்த்டே யூ ஹவ் பீன் இன் த ஹேபிட் ஆஃப் ரிசீவிங் பிரசன்ட்ஸ் அண்ட் குட் விஷஸ். நிறைய பர்த்டேஸ்க்கு வந்து நமக்கு என்ன பொதுவாவே பர்த்டேனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணுவோம், அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்போம், அவங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவங்க நீங்க பிறந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறத காமிக்கிறது மாதிரி நம்ம அதை அவங்களை செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வகையில இவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, உன்னோட பர்த்டேல ரிசீவிங் பிரசன்ட்ஸ் அண்ட் குட் விஷஸ் இது எல்லாமே ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயம். அண்ட் அந்த விஷஸ் எல்லாமே நான் வந்து இன்னைக்கு இங்க இருந்து ஃபுல் மெஷர்ஸ்ல, அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டா என்னால வந்து கொடுக்க முடியல. பட் வாட் பிரசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நைனி பிரசன்ட்? இந்த சிறையில இருந்து நான் உனக்கு என்ன gift வந்து கொடுக்க முடியும், நான் என்ன உனக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மை பிரசன்ஸ் கே நாட் பி வெரி மெட்டீரியல் ஆர் சாலிட். ஸோ நான் கொடுக்குற பிரசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கக்கூடாது? மெட்டீரியலா, சாலிடா, ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட பொருளா இல்லாம நான் வந்து கொஞ்சம் உன்னோட சோல்ஃபுல்லா, உன்னோட மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் கனெக்ட் பண்றது மாதிரியான பேட்டர்னா நான் உனக்கு ஒரு gift கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். திங்ஸ் தட் ஈவன் ஹை வால்ஸ் ஆஃப் prison cannot ஸ்டாப். ஸோ நான் இங்க இருந்து உனக்கு அனுப்பக்கூடிய அந்த கிரேட்டஸ்ட் gift வந்து இந்த சிறையில இருக்கக்கூடிய உயர்ந்த செவறுகளுக்கு எல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு உனக்கு வந்து சேரும். அதை விட ரொம்ப பெருசு. அந்த பேட்டர்ன் கூட இந்த என்னோட விஷஸ் நான் உனக்கு அனுப்பக்கூடிய விஷஸ் வந்து தடுத்து நிறுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சு, ஸ்வீட் ஹார்ட் ஹவ் ஐ டிஸ்லைக் சர்மனைசிங் அண்ட் டாலிங் அவுட் குட் அட்வைஸ். ஸோ இவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவர் பொண்ணு இல்லையா? ஸோ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் ஐ டிஸ்லைக் செர்மனைசிங் அப்படின்னா நமக்கு ஒருத்தருக்கு லெக்சர் கொடுப்பாங்க இல்லையா? அதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். டாலிங் அவுட் அப்படிங்கிறது அவங்களுக்கு குடுக்குறது. அதாவது லெக்சர் குடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பெரியவங்களா இருந்தாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி செய், அப்படி செய். இது தப்பு, அது கரெக்ட்ன்ற மாரி நெறைய கன்டினியூஸா அட்வைஸ் அவங்க கேட்கறாங்களோ, கேட்கலையோ இவங்க சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் செர்மனைசிங் அண்ட் டாலிங் அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாரி அட்வைஸ் குடுக்கறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். பட் நான் இன்னைக்கு உனக்கு சொல்லப் போற விஷயம் வந்து சம்திங் ரிலேட்டட் டூ தட், சிமிலர் டூ தட். அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு கிஃப்ட் தான் நான் உனக்கு குடுக்க போறேன். ஸோ அந்த மாதிரி சிமிலர் பேட்டர்ல நான் உனக்கு கொடுக்கக்கூடிய gift எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உனக்கு வந்து தேவையில்லாத அட்வைஸோ இல்ல நீ உனக்கு பிடிக்காத விஷயங்களோ நான் வந்து சொல்ல போறது கிடையாது. விச் இஸ் ரைட் ஆர் ராங், எது சரி எது தப்புன்னு நான் உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு, ஐ ஹவ் லைக் மை டாக்ஸ் வித் யூ. எனக்கு உன்கிட்ட பேசுற நேரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் த வேர்ல்ட் இஸ் வைட் அண்ட் பியாண்ட் அவர் வேர்ல்ட், லைக் அவர் அதர் வண்டர்ஃபுல் அண்ட் மிஸ்ட்ரியஸ் வேர்ல்ட்ஸ். இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பிம்பம் மட்டும் இல்லாம அதை தாண்டின நிறைய விஷயங்கள்,
அருமையான விஷயங்கள் இருக்கு, மர்மமான விஷயங்கள் இருக்கு. மிஸ்டீரியஸ் அப்படின்னா மர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வண்டர்ஃபுல்னா ரொம்ப அழகான விஷயம். இது எல்லாமே நமக்கு இருக்கு. அண்ட் நன் ஆஃப் அஸ் நீட் எவர் பி போர்ட் ஆர் இமேஜின். நமக்கு தெரியாத, நமக்கு வந்து பழக்கப்படாத பல விஷயங்கள் வந்து உலக நடப்புல வந்து இருக்கு. லேர்ன் எவ்ரி திங் ஒர்த் லேர்னிங் அண்ட் பிகம் வெரி வைஸ். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு நம்ம வர வர என்னென்ன லேர்ன் பண்றோமோ வளர வளர அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு சைட் பை சைடா நம்ம வளர்ந்துகிட்டே வரோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, பட் வாட் ஆம் ஐ டு டூ தென்? நான் அதை என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து ஏதாவது ஒரு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியுமா? இல்ல. ஸோ அந்த பேட்டர்னை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி வரோம். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறத அப்க்ரோயிங்ல நம்ம வந்து ஒன்னொன்னா கத்துக்கிறோம். ஸோ அட் பெஸ்ட் இட் இஸ் ஒன் சைடட் அஃபேர். இமேஜின் தட் ஐ ஹவ் மேட் அ சஜஷன் டு யூ ஃபார் யூ டு திங்க் ஓவர். ஸோ நான் வந்து உன்னுடைய இஷ்டத்துக்கே நான் வந்து உன்னோடதுக்கு விடுறேன். நீயே வந்து இமேஜின் பண்ணு. அஸ் வி ரியலி வேர் ஹேவிங் அ டாக். நமக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு வழி பாதையா பேசிக்கிட்டே இல்லாம வி கம்யூனிகேட் ஈச் அதர், வி லெட் ஈச் அதர் டு டாக் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேச விட்டுருக்கோம். உன் ஒப்பீனியன் நான் கேட்டிருக்கேன், என் ஒப்பீனியன் நீ கேட்டிருக்க அப்படிங்கறது உன்னுடைய தாட் ப்ராசஸ தூண்டி விடுற மாதிரியான டாக்ஸ் வந்து நமக்குள்ள நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன் ஹிஸ்டரி வி ரீட் ஆஃப் கிரேட் பீரியட்ஸ் இன் லைஃப் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப் கிரேட் men and women. Do you remember how fascinated you were when you first read the story of ஜெனேடி ஆர்க்? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணிட்டு அதை பத்தி இவர் கூட ஒரு ஃபாதர் நேரு கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரி சென்னை டி ஆர்க் அப்படிங்கிற ஸ்டோரி, அதை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டு, அண்ட் ஹவ் யுவர் ஆம்பிஷன் வாஸ் டு பி சம்திங் லைக் ஹர். எப்படி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் மாதிரி உனக்கு ஒரு ஆம்பிஷன் வந்து நான் இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உனக்கு வந்துச்சு இல்லையா? ஸோ ஆர்டினரி மென் அண்ட் விமென் ஆர் நாட் யூஸ்வலி ஹீரோயிக். நார்மலா ஒரு மென் அண்ட் விமென் வந்து டக்குன்னு வந்து ஹீரோயிக்கா பிஹேவ் பண்ண முடியாது, டக்குன்னு ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறதுக்கு முடியாது. தே திங்க் ஆஃப் தேர் பிரெட் அண்ட் பட்டர் ஆஃப் தேர் சில்ட்ரன். ஸோ அவங்க ஹீரோயிக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் போல்டா எடுக்க முடியாது. வை? பிகாஸ் தே ஹாவ் சில்ட்ரன், தே ஹாவ் ஃபேமிலி டு டேக் கேர் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தே ஹாவ் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அந்த குடும்பத்துக்கான விஷயங்களை பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு, உணவு, உடை, உறைவிடம், கல்வி இதெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பொறுப்பு இருக்கிறதுனால மெனி ஆஃப் தெம் லெஃப்ட் தேர் ஹீரோயிக் ஆக்ஷன்ஸ். அதெல்லாம் பண்ண முடியாம வீட்டுக்கு அளவுக்கு என்ன பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி இருக்க முடியுங்கிற மாதிரியான ஷார்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் a time comes when a whole people become interested in a great cause, then history helps even simple ordinary men and women to become heroes. ஸோ ஒரு டைம் வருது, இஃப் டைம் ரெக்வெஸ்ட் டைம் டிமாண்ட்ஸ் அப்படின்னா, தேவைப்படும் நேரத்துல அவங்க ஒரு ஆர்டினரி உமனா இருக்காங்கன்னா கூட அவங்களோட ஹீரோயிக் ஆக்ஷன்ஸ் வெளிவரதான் செய்யுது. அத வந்து ஹிஸ்டரியில நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, குட் லீடர்ஸ் ஹாவ் சம்திங் இன் தெம் விச் இன்ஸ்பயர்ஸ் ஹோல் பீப்புள் அண்ட் மேக் தெம் டூ கிரேட் டீட்ஸ். ஸோ கிரேட் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹாவ் சம்திங் இன் தம். அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும் விச் இன்ஸ்பைர்ஸ் அ ஹோல் பீப்புள். அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் பல லட்சக்கணக்கான பேருக்கான இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதுதான் இன்ஸ்பயர்ஸ் அப்படின்னு கொடுக்கறது. அண்ட் மேக்ஸ் தெம் டு கிரேட் மேக்ஸ் தெம் டு டூ கிரேட் டீட்ஸ். டீட்ஸ் அப்படின்னா நல்ல விஷயங்கள், நல்ல விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் டீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ்ல இருந்துதான் ஒருத்தரும் தன்னை தானே மாத்திக்கிட்டு தானும் அவங்கள போல ஒரு ஹோல் பீப்புளா, ஒரு ஹீரோயிக்கா, இல்ல ஒரு ஆக்ஷனேட்டிங்கா, ஒரு நல்ல இது பண்ற ஆளா வந்து மாறுறாங்க. இன் இந்தியா கிரேட் லீடர் ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் ஆல் ஹூ சஃபர் அண்ட் ஈகர் டு ஹெல்ப் தெம். இந்தியால இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. has inspired your people to great actions and noble sacrifices. ஸோ இந்த மாதிரி இந்தியால ஏகப்பட்ட தலைவர்கள், ஏகப்பட்ட லீடர்ஸ், ஏகப்பட்ட ஹிஸ்டரிஸ் வந்து இருக்கு. லைக் அவங்க அவங்க ஹீரோயிக் ஆக்ஷன்ஸா ரியலைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து போராடுறாங்க. ஏன்னா அந்த டைம்ல சுதந்திரத்துக்காக அதிகமா போராடினாங்க இல்லையா? ஸோ அதனால நிறைய மக்கள், ஆர்டினரி மக்கள் கூட இன்னைக்கு இந்தியால நிறைய வந்து ஹீரோயிக் ஆக்ஷன்ஸ் பண்றாங்க, போல்டா மூவ் பண்றாங்க, நல்லது நடக்கணும், நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும்னு நினைச்சு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, he has helped to make the starving, poor, oppressed, free and happy. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஸ்டார்விங், புவர் அப்படின்னா, ஸ்டார்விங் அப்படின்னா வறுமையின் பசியால காஞ்சு போறான், ஸ்டார்விங் அப்படின்னா பசி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பசியில இருக்காங்க, அவங்களுக்கு வறுமையா இருக்காங்க, ஏழ்மையில இருக்காங்கன்னா கூட அவங்கள எப்படி மாத்த முடியுங்கிறதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கான தன்மையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாப்புஜி இஸ் இன் பிரிசன். பாப்புஜி நீங்க இவர் யாரை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, த கிரேட் லீடர் கால் காந்தி, மகாத்மா காந்தி இருக்காங்க இல்லையா? அவரை பாப்புஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பாப்புஜி இஸ் இன் பிரிசன். அவர் வந்து பிரிசன்ல இருக்காரு, சிறையில இருக்காரு. பட் த மேஜிக் ஆஃப் ஹிஸ் மெசேஜ் ஹஸ் ஸ்டோலன் ஹார்ட்ஸ் ஆஃப் மில்லியன் இந்தியன்ஸ்
இந்தியாஸ் மில்லியன்ஸ். ஸோ அவர் வந்து சிறையில தான் இருக்காரு. பட் அவர் சொன்ன விஷயங்கள், சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இந்தியால இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவர் சிறைக்குள்ள இருந்தாலும் வெளி உலகத்துல அந்த அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நினைச்சு மக்கள் வந்து போராட செய்றாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அண்ட் men and women, even little children come of their little shells and become India's soldiers of freedom. சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, மென் விமன் எல்லாருமே வந்து இன்னைக்கு வெளியே வந்து நாட்டுல வந்து ஒரு முக்கியமான ஃப்ரீடம் ஃபைட்டிங் சோல்ஜர்ஸா வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியால இன்னைக்கு நாம வந்து ஒரு ஹிஸ்டரி படைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய விஷயம் இந்தியால வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் நீ, நான் இது எல்லாமே இதை பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு அருமையா கிடைச்சிருக்கு. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த வந்து இதை சொல்றாரு. தட் இஸ் ஃபார்ச்சுனேட் டு see this happening before our eyes. ஃபார்ச்சுனேட் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்ல நேரம், நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் நேர்ல விட்னஸ் பண்றோம், பாக்குறோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஷால் வி பிளே இன் இட். ஸோ இதை வேடிக்கை பார்க்கிறது மட்டும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அண்ட் இஃப் வி ஆர் டு பி இந்தியா சோல்ஜர்ஸ், வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இந்தியாஸ் ஹானர். ஸோ நம்ம இந்தியாவோட சோல்ஜரா இருக்கோம் அப்படின்னா இந்தியாவோட மானத்திலையும் நம்ம வந்து சோல்ஃபுல்லா இருக்கணும். இந்தியாவுடைய உண்மை தன்மையிலையும் நம்ம வந்து உண்மையா இருக்கணும். அண்ட் தட் ஆனர் இஸ் a sacred test. அதுதான் வந்து நமக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நம்பிக்கை, நாடு நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நம்பிக்கை அப்படிங்கறத சொல்லிட்டு இட் இஸ் நோ ஈஸி மேட்டர் டு டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட். எது கரெக்ட் எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய அது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒன் லிட்டில் டெஸ்ட் ஐ ஷல் ஆஸ்க் யூ டு அப்ளை வென் எவர் யூ ஆர் இன் டவுட். ஸோ ஐ செட் பிஃபோர், அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, லைக் வந்து ஒரு லிட்டில் டெஸ்ட், உனக்கு எப்பெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுது, இது சரியா தப்பான்னு உனக்கு எப்ப டவுட் வருதோ அப்பெல்லாம் நீ வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெவர் டூ எனிதிங் இன் சீக்ரெட் ஆர் எனிதிங் தட் யூ வுட் விஷ் டு ஹைட். ஸோ அந்த விஷயத்த நீ பண்ண, நீ எந்த விஷயத்த பத்தி சரியா தப்புன்னு உனக்கு டவுட் வருதோ அந்த விஷயத்த உன்னால சீக்ரெட்டா பண்ண முடியுமா, இல்ல வெளி உலகத்துக்கு 4 பேருக்கு தெரிஞ்சா, இல்ல மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அது வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீ யோசிக்கணும். இஃப் உன்னால இது வந்து ஒளிச்சு வச்சுதான் பண்ண முடியும், யாருக்கு தெரியாம இந்த விஷயத்த பண்ணணும், அவங்களுக்கு தெரியாம மூவ் பண்ணணும், இவங்களுக்கு தெரியாம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஹைடிங் அப்படின்னா ஒளிச்சு வைக்கிறது, அதான் ஹைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி ஒளிச்சு வச்சுதான் நீ இந்த விஷயத்தெல்லாம் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் இட் இஸ் அன்வர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து நீ இது கெட்ட விஷயம், ஆப்வியஸ்லி அது கெட்ட விஷயம் அப்படிங்கறத சொல்லிட்டு பி பிரேவ் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஃபாலோஸ். ஸோ ரொம்ப நம்பிக்கையா இரு, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோஸ் யூ. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உன்னை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத சொல்லி, and you know that in our great freedom movement under Bapuji's leadership there is no room for secret or hiding. so நம்ம பாபுஜி அப்படிங்கிறது மகாத்மா காந்தியை சொல்லுவாங்க. அவருடைய லீடர்ஷிப்க்கு கீழே நம்ம எல்லாம் இப்போ வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அவருடைய லீடர்ஷிப்க்கு கீழே there is no hide and seek. எந்த சீக்ரசி அப்படின்னா மறைச்சு வைக்கிற விஷயம், திருட்டுத்தனமா பண்ற விஷயம், அது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஆல் அண்டர் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சன் அண்ட் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வெளிச்சத்துக்கு கீழே தான் நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் ஸோ இன் அவர் பிரைவேட் லைஃப்ஸ் லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த சன் அண்ட் ஒர்க் இன் த லைட் அண்ட் டூ நத்திங் சீக்ரெட்லி. நம்மளோட பிரைவேட் லைஃப்ஸ்லயுமே கூட, பொது வாழ்க்கையில எந்த ஒளிவுமறையுமே நமக்கு கிடையாது, இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல, அதான் பிரைவேட் லைஃப் அப்படின்னு சொல்றது, பர்சனல் லைஃப்ல கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த சீக்ரெட்ஸோ எந்த தவறுகளுமோ நம்ம வந்து பண்றது கிடையாது. எல்லாமே வெளிப்படையா இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியுது ஒருத்தரை பத்தி. ஸோ அதுலலாம் நம்ம கான்சியஸா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. இந்த மாதிரிதான் வாழ்க்கையில வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 13 வயசு அவருடைய பொண்ணு இந்திரா காந்திக்கு அவர் வந்து சொல்றாரு. லைக் நீ ஒரு விஷயத்த வந்து ஒளிச்சு வச்சு பண்ணணும், இல்ல இது வெளியில தெரிஞ்சா தப்பா இருக்கும் அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா தட் இஸ் த பேட் திங். அண்ட் எந்த ஒரு விஷயத்த நீ பண்ணலாம், மத்தவங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கோ, தட் இஸ் த ரைட் திங் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இது ரெண்டுமே உனக்கு எப்பெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் வருதோ அப்ப இந்த டெஸ்ட்டை வந்து நீ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கறத சொல்லிட்டு, ஐ ஹவ் ரிட்டன் வெரி லாங் லெட்டர், நான் ரொம்ப பெரிய லெட்டர் உனக்கு எழுதிட்டு, அண்ட் yet there is so much I would like to tell you. இதெல்லாம் தாண்டி இன்னும் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. So as of now, goodbye little one, and may you grow up into a brave soldier in India's service. And நீ குட்டியா இருக்க, நீ இதுக்கப்புறமா நீ ஒரு பெரிய சோல்ஜரா இந்தியாவோட சர்வீசஸ்க்கு வருவ அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வித் ஆல் மை லவ் அண்ட் குட் விஷஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, யுவர் லவ்விங் ஃபாதர் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த லெட்டர்ல அவர் ஆன் தி ஹோல் அவருடைய 13 வயசு பொண்ணு இந்திரா காந்திக்கு he mentioned all the good and bad things, and அதை எப்படி டிசைட் பண்ணணும், லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு
கொடுக்கணும், அண்ட் இன்னைக்கு சூழ்நிலையில இந்தியா எப்படி இருக்கு, அதுல இருந்து எப்படி வந்து மீண்டு எழணும் அப்படிங்கிற அந்த எழுச்சி லெட்டர் மாதிரி இது வந்து கொடுத்திருப்பாரு. அதனாலயோ என்னவோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவர் எழுதின இந்த லெட்டர் வந்து நிறைய வந்து ரீச் ஆச்சு. நிறைய பேர் வந்து இதை வெளியில சொல்லி இதை ஒரு மோட்டிவேஷனா வந்து எடுத்துக்கிட்டாங்க. லைக் வந்து இது ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் இல்ல, ஒரு ஃபாதர் டாட்டருக்கு நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன். இந்த லெட்டர்ல அவரு வேற என்ன வேணா எழுதி இருந்திருக்கலாம். ஒரு லைஃப பத்தி, படிப்பை பத்தி, கல்யாணத்தை பத்தி, இல்ல வேற ஏதாவது என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா எழுதியிருக்கலாம். அதை தாண்டி அந்த ஈவெண்ட்ஸும் அந்த சோ பர்சனல் லெட்டர்ல கூட நாட்டை பத்தின கம்யூனிகேஷன்ஸ், அவங்களுடைய பொண்ணை அவர் வளர்க்குற விதம், அவர் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவரு ஃபோர்ஸ் பண்றாரு குழந்தைங்களுக்கு, முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு அப்படிங்கறத பத்தி அதிகமா வந்து அந்த டைம்ல குளோரிஃபை பண்ணி இந்த லெட்டர் அதிகப்படியான பேசப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த லெட்டர் இப்பவும் நமக்கு லெசன்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு மாதிரியான கம்யூனிகேஷன்ல கூட ஒரு பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி, ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனா எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல இருந்து எப்படி நமக்கு மேபி கொஸ்டின்ஸ் வந்தா கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல அப்படின்னா, இந்த மாதிரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு நாட் ஏபிள் டு சென்ட் a gift to his daughter on her birthday. ஏன், why அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. why because he is in the prison called நைனி பிரிசன்ல இருந்தாரு இல்லையா, அதனால அவரால் லெட்டர் போட முடியும், அதனால அவருக்கு வந்து விஷ் பண்ண முடியல, பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்ப முடியல அப்படிங்கறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா புக் பேக்ல, இதுல இருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் விச் இஸ் நாட் மேண்டேட்டரி டு கவர். அண்ட் அந்த பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ நீட் தட் நீங்க அதை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்ன விஷயத்த அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல வந்து ஒன் ஆஃப் தி கிரேட் லீடர்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க, கால்டு கேப்டன் சௌரப் காலியா. ஸோ இவர் வந்து ஒரு ரெஜிமெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி சாக்ரிஃபைஸ் திஸ் லைஃப் ஃபார் தி நேஷன். ஸோ இவர் இந்தியாக்காக உயிர் தியாகம் செஞ்ச ஒரு பெரிய ராணுவ வீரர். அண்ட் இவர் வந்து கார்கில் போர்ல அதிகமான இது பேட்டர்ன் பிளான்ஸ் எல்லாம் இவர் மூலமா பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுது. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் டு டிடெக்ட் இன்ஃபார்ம் அபவுட் பாகிஸ்தானி இன்ட்ரூஷன் இன் கார்கில் ஏரியா. ஸோ கார்கில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்கில்ல இப்படி ஒரு விஷயம் வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இவர் வந்து கண்டுபிடிச்சு சொன்னவர் இவர், த பர்சன் கால் சௌரப் காலியா. அண்ட் இவர் வந்து நிறைய பேட்ரோல்ஸ் போயிருக்காரு. அண்ட் அந்த கார்கில் அந்த டைம்ல வந்துட்டு நிறைய பேட்ரோல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. 15th May 1999ல இந்தியன் சைட் ஆஃப் த லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த எல்லைகள் இருக்கு இல்லையா, இந்தியா எல்லை, அதுதான் இந்தியன் சைட் ஆஃப் லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அங்க இருக்கிறப்போ இவருக்கு வந்து அட்டாக் வந்து இவருக்கு நடக்குது. ஹிஸ் பேரண்ட்ஸ், ஆர்மி அண்ட் நேஷன் ஆர் ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் பேட்ரியாட்டிசம், டிட்டர்மினேஷன் அண்ட் வேலோர். இவருடைய நினைவு கூறுறது விதமா இவருடைய போர்ஷன் வந்து இவரை பத்தின விஷயம் வந்து நமக்கு இதுல கொடுத்திருப்பாங்க. he was played a major role in கார்கில் வார். அதனால அண்ட் இதுலயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டிருக்காங்கல்ல, why do people hide things, அந்த மாதிரி ஜென்ரலா வந்து கேட்கலாம். அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு லெசனுடைய டைட்டிலும் மென்ஷன் பண்ணி வந்துடும். லைக் இந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கோம் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணி வந்துடும் நமக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா he is also another greatest leaders called முரளிதர் தேவ்தாஸ் ஆம்தே. அண்ட் இவர் வந்து பாபா ஆம்தே அப்படின்னு வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா December 26, 1914 to 2008ல இவர் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு. அண்ட் ஹி வாஸ் அ காந்தியன் மூமெண்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம், சோஷியல் ஒர்க்கர் இவர். அண்ட் இவர் வந்து நிறைய டிஃபென்ஸ் லாயரா வந்து சர்வ் பண்ணியிருக்காரு இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல. நிறைய கோர்ட்ல கேஸுகள்லாம் நடக்கும் இல்லையா, அதுல வந்து டிஃபென்ஸ் லாயரா நிறைய சட்டத்துக்கு இது பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி இவர் நிறைய வந்து அப்பீல் ஆயிருக்காரு. அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் லெப்ரசி. லெப்ரசி அப்படின்னா இந்த குஷ்ட நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, கை கால்லாம் வந்து மொன்னையா இருந்திருக்கும், வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கும், வளர்ச்சி குன்றி இருந்திருக்கும், இதெல்லாம் லெப்ரசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அந்த நோய் தாக்கம் அதிகமா இருந்துச்சு இந்தியால. அவங்களுக்கெல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னா திருப்பி அவங்களை எம்பவர் பண்ணி வாழ வைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. ஸோ இந்த விஷயம் எல்லாம் இவர் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணாரு. அண்ட் டிவோட்டட் ஹிஸ் லைஃப் டு மெனி அதர் சோஷியல் காசஸ் சச் as generating public awareness of the importance of ecological balance. ஸோ ecological balances, environment oriented, wildlife preservation, இதெல்லாம் ஓரியன்டா அவர் நிறைய வந்து மூமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நார்மலா இந்தியன் சொசைட்டியை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொது விதமா யோசிச்சு இவர் நிறைய சர்வ் பண்ணியிருக்காரு. அதுவுமே இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க.
அண்ட் ஃபாலோட் பை தட் நமக்கு கிராமர் போர்ஷன்ல எப்படி WH கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கறத மாதிரி கேட்டிருப்பாங்க. WH கொஸ்டின்ஸ் அப்படின்னா வென், வாட், WHன்னு ஆரம்பிக்கும் பாருங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ வென், வாட், வேர், எங்க, எப்படி, ஏன் அப்படிங்கிறது எல்லாமே இது நமக்கு WH கொஸ்டின்ஸ்ல வரும். ஸோ இதை நீங்க எப்படி WH கொஸ்டின்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி, கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துட்டு இதுல நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. ஸோ டேஷ் ஆர் யூ கோயிங் விவேக் அப்படின்னா நமக்கு அவங்க ஆன்சர் என்ன பண்ணிருக்காங்க, ஐ எம் கோயிங் டு த டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் டாக்டர் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க கேள்வி என்ன கேட்டிருப்பாங்க, வேர் ஆர் யூ கோயிங்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. அவர் டாக்டர் கிட்ட போறேன்னு ஆன்சர் பண்ணிருக்கிறதுனால கேள்வி என்னவா இருக்கும், எங்க போறேன்னு கேட்டதுனால அவங்க வந்து கோயிங் டு டாக்டர்னு ஆன்சர் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ வேர் ஆர் யூ கோயிங் விவேக் அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ இப்படி ரீட் பண்ணி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கும். அண்ட் WH கொஸ்டின் ஃப்ரேமிங் இஸ் சிம்பிளி ஈஸி. நமக்கு இப்போ பார்த்ததுமே நீங்க வந்து ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ல கேட்கிறப்போ டைரக்டா அப்படி WH கொஸ்டின் அப்படின்னு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ அதுல WH கொஸ்டின்ஸ் வந்தா அதை எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் திருப்பி பார்ப்போம் இல்லையா. அதுல பாக்குறப்போ we will be covering on that also. அண்ட் அதை பார்த்துட்டு நமக்கு ரைட்டிங் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இன்ஃபார்மல் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டிங் போர்ஷன்ல ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் நீங்க எப்படி எழுதுவீங்க, ஏன்னா நம்ம இப்போ பார்த்த லெட்டர் இது என்னது இன்ஃபார்மல் லெட்டர் இல்லையா, ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன்ங்கிறதுனால இது இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கறதான் நமக்கு இதுல கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் a letter written by ஹிதேந்திரா, a major in the Indian Army. இந்தியன் ஆர்மில இருக்கக்கூடிய மேஜர் ஹிதேந்திரா அப்படிங்கிறவரு டு his son உதயன். ஸோ அவருடைய சன் உதயன்ல இந்த லெட்டர் மேஜர் ஹிதேந்திரா tells his son about his experiences and life in Kargil where he is posted. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவருடைய சன் கிட்ட அவர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லைஃப் இன் கார்கில். அவருடைய கார்கில்ல அவர் இப்போ அங்க இருக்காரு இல்லையா. ஸோ அங்க இருந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய பையனுக்கு அவரை வந்து லெட்டரா எழுதுறாரு அப்படின்னு. ஸோ அதை எப்படி அதை வந்து லெட்டரா எழுதுவாரு அப்படின்னா, எப்பவுமே இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் அப்படி கொடுத்துருவாங்க. ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பேர் கொடுத்துட்டாங்க, ஹிதேந்திரா மேஜர் இன் இந்தியன் ஆர்மி. அவர் தான் அவருடைய பையன் உதயனுக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இதை வந்து கண்டென்ட்டா கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீங்க வந்து இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று எழுதணும். ஸோ அதை எப்படி எழுத போறீங்க அப்படின்னா, எப்பவுமே இன்ஃபார்மல் லெட்டர்ல இந்த வித்தின் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டெப்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல ரைட் சைட்ல யூ ஹாவ் டு ரைட் அ டேட். என்னைக்கு நீங்க அந்த லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட்டை நீங்க போடணும். உங்க எக்ஸாம் டேட்ல நீங்க என்ன டேட்ல எழுதுறீங்களோ அந்த டேட்டை போட்டாலே போதும். ஸோ அன்னைக்கு டேட் என்னவோ அந்த டேட்டை மென்ஷன் பண்றீங்க. அதுக்கு கீழே அவர் யாருக்கு லெட்டர் எழுதுறாரு, அவருடைய பையனுக்கு. ஸோ பையனுக்கு அப்படிங்கிறப்போ என்னவா, பையனுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த மாதிரினா ஈஸியா எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, டியர்னு கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நீங்க மை டியர் உதயன் அப்படின்னு போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுமே என்ன கேட்போம், நலம் நல்ல மாதிரி ஆவல் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அட் ஹோம். ஸோ என்னன்னு கேட்போம், எல்லாருமே வீட்டில் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி அப்படிங்கறத வந்து சொல்றது. ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அட் ஹோம். ஐ ஹவ் ஜஸ்ட் ரீச்ட் கார்கில் ஆன் மை நியூ போஸ்டிங். ஸோ புது போஸ்டிங்ல நான் இப்பதான் கார்கிலுக்கு வந்திருக்கேன். அட் பிரசன்ட் இட் இஸ் வெரி கோல்ட் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் -20°C அப்படிங்கறத சொல்லிட்டு, அண்ட் வி கீப் அவர் செல்ஃப் வார்ம் பை லைட்டிங் ஃபயர்ஸ் அண்ட் ஈட்டிங் a lot of dry fruits. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் வந்து வெளிச்சத்துக்கு அண்ட் குளிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து லைட்டிங் ஃபயர்ஸ், நெருப்பு வச்சு நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாஸ் வெரி சென்சிட்டிவ் பிகாஸ் மிலிட்டன்ஸ் கேன் கிராஸ் ஓவர் ஈஸிலி. ஸோ அது பார்டர்ல இருக்கு அப்படிங்கறதுனால அங்க வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. மிலிட்டன்ஸ் அப்படின்னா அங்க எல்லை பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் மிலிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாம் வந்து நிறைய இங்க நடமாடிட்டு இருக்காங்க. ஆல் த சிச்சுவேஷன் இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல். வி ஹாவ் டு பி விஜிலண்ட் ஆல் த டைம். விஜிலண்ட் அப்படின்னா ரொம்ப காஷியஸா இருக்கிறது, அதாவது விழிப்புணர்வா இருப்போம் இல்லையா. அது விழிப்புணர்வா நாங்க வந்து எல்லாத்துக்கும் ரெடியா அப்படி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து ரெடியா இருக்கோம். எல்லாம் நார்மலா தான் இருக்கு, பட் இருந்தாலும் நாங்க வந்து ரொம்ப வெடிப்பா ரெடியா இருக்கோம். Infiltrators enter our country with ease in the geese of efforts because of the dense trees and frozen rivers.
ஸோ எந்த மாதிரி உள்ள வராங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது டெரரிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெளி நாட்டுல இருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து உள்ள வராங்க. ஸோ எப்படி வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெப்பர்ட்ஸ், ஆடு மேய்க்கிறவங்களா இல்ல அங்க வேலை பார்க்குறவங்களா அந்த மாதிரி வந்து உள்ள வந்துடுறாங்க. எவ்ரி மூமெண்ட் ஹேஸ் டு பி மானிட்டர்ட் வித் அலர்ட்னஸ். ஸோ எல்லா மூமெண்ட்ஸுமே ரொம்ப அலர்ட்டா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பத்தி சொல்லிட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் மதர் அண்ட் கீப் ரைட்டிங் டு மீ. என்கிட்ட லெட்டர் எழுதிக்கிட்டே இரு, வீட்டுல இருக்க எல்லாரையும் பாத்துக்கோ அப்படிங்கறத வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படி முடிச்சுட்டு கீழே வந்து யோர்ஸ் லவ்விங்லி டேட் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன்ங்கிறதுனால யோர்ஸ் லவ்விங்லி டேட் அப்படின்னு போட்டு முடிப்போம். ஸோ ஒரு லெட்டர் அப்படிங்கிறது பேசிக்கா இன்ஃபார்மல் லெட்டருங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும். மை டியர் அந்த மாதிரி டியர்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அவங்களுடைய ஹெல்த்தை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்ல வேண்டிய மேட்டரை கன்வே பண்ணிட்டு அண்ட் லாஸ்ட்ல டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு we will be meeting soon அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க லாஸ்ட்ல போட்டுக்கலாம். போட்டு கீழே யோர்ஸ் லவ்விங்லின்னு போட்டு உங்களுடைய பேரு இல்லைன்னா யுவர் ஃப்ரெண்ட், யுவர் டாட்டர், யுவர் டேட் அந்த மாதிரி நீங்க எது வேணுமோ அதை போட்டு உங்களோட நேம் வந்து போடுறதுனால போடலாம், இல்லைனாலும் தட் இஸ் நார்மல். ஸோ நார்மலா ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஆனா அதே மாதிரி கீழே உங்க எக்ஸசைஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எப்படி எழுதணும் அப்படின்னு. இமேஜின் யூ ஆர் உதயன், நீங்க தான் வந்து உதயன், உங்களுக்கு உங்க அப்பா லெட்டர் போட்டாரு. ஸோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க திருப்பி ஒரு லெட்டர் எழுத போறீங்க. அது நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸா கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க ரிப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி அதை ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் அந்த ஃபார்மல் லெட்டர் மேல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்து அது மாதிரி நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ இங்க வந்து டெர்மினல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அக்கார்டிங் டு பண்டிட் நேரு பிடி அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா பண்டிட் அப்படிங்கறது ஷார்ட் ஃபார்ம்ல பிடி அப்படின்னு, மிஸ்டர் அப்படிங்கறது எம்ஆர்னு சொல்றோம் இல்லையா, மிஸ்ஸஸ் அப்படிங்கறது எம்ஆர்எஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்டிட் அப்படிங்கறத பிடி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நேரு ஹவு டஸ் அ கிரேட் லீடர் ஹெல்ப். ஸோ ஒரு நேருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவருடைய பெரிய லீடரோட ஹெல்ப் என்னவா இருக்கணும், the leadership quality or the leadership content which will be following the legacy even after the leader expired. ஸோ லீடரே இல்லை அப்படின்னாலும் அது ஒரு சொல்லிட்டு போன வார்த்தைகள் அங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல லீடருக்கான அர்த்தம் நேரு வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ்ன்னு கேட்கறாங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம நடுவில் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கேட்பாங்க. ஏன் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி முக்கியம், ஏன் வந்து நீங்க இதுக்கு பேட்ரியாட்டிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது இந்தியாவுடைய ஃப்ரீடம்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸா கொடுப்பாங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறப்போ வித்தின் பிராக்கெட்ஸ்ல தே வில் கிவ் தி டைட்டில் ஆஃப் தி சாப்டர் ஆல்சோ. ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ஃபுல்லா நம்ம கிராமர் போர்ஷன் பார்க்க போறோம் அண்ட் ரைட்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா தான் நமக்கு மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் பை பார்ட்டா ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்கோப் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறமா நீங்க எல்லா சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வரைக்குமே. அண்ட் இதுக்கப்புறமா கிராமர் போர்ஷன், ரைட்டிங் போர்ஷன் எல்லாம் பார்க்க போறதுனால ட்ரை டு அட்டெண்ட் த கிளாஸஸ் ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ட்ரை டு லிசன் தி லெக்சர்ஸ் எல்லாம் கரெக்டா பாருங்க, மெட்டீரியல் என்ன இருக்கோ அதெல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் கிராமர்ல மார்க் எடுக்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிராமர் சும்மா நான் சொல்றேன் நீங்க காதுல கேட்டு போறதுனால மார்க் எடுக்க முடியாது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் முடியும். ஸோ தட் இதுக்கப்புறமா வந்து ஒரு இதுக்குமே நான் வந்து ஒர்க் அவுட் பேப்பர், ஒர்க் அவுட் ஷீட்மே சேர்த்து அப்லோட் பண்ணிடுவேன். அதையுமே நீங்க வந்து தனியா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது இல்லைனாலும் அட்லீஸ்ட் பேசிக்கா ஒரு சாப்டருக்கு கீழேயும் உங்களுக்கு கிராமருக்கு பின்னாடி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து நீங்க அட்லீஸ்ட் அதுல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் ஆன் தி கிராமர் போர்ஷன். அதுலதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் தி மார்க்ஸ் வந்து இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. அதனால அந்த கிராமர் போர்ஷன், ரைட்டிங் போர்ஷனை அதிகமா பாருங்க. எப்படி லெட்டர் எழுதணும், இமெயில் எப்படி போடணும், இந்த மாதிரியான சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும் ரைட்டிங் போர்ஷன், அதெல்லாமே நான் சொல்றேன். அதே மாதிரி ரீட் த பேசேஜ் வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க ரீட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கீழே கேட்டிருப்பாங்க, அதை நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேஜர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ஸா வந்துடும் அப்பார்ட் ஃப்ரம் தி ப்ரோஸ் அண்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதெல்லாம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான், கண்டினியூஸா நம்ம டச்ல இருந்தாதான் உங்களுக்கு அது ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ கிராமர் போர்ஷன் இது எல்லாமே புக்கில் இருக்கிறதுல இருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஏற்கனவே நம்ம எல்லாத்துலயும் கிராமர் வந்து டச் பண்ணியிருக்கோம், விச் வி வில் பி கவரிங் ஆன் தி போர்ஷன் சைட் வைஸ் இல்லையா, சைமல்டேனியஸ்லி நம்ம அதையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் தனித்தனியா ஒரு டாபிக்மே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will be rubbing all the lectures we have done before. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸும் சைட் பை சைடாக அட்டன் பண்ணலாம். ஸோ ட்ரை டு அட்டன் தட். ஓகே, ஸோ இந்த பார்த்த வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? I think it will be clear, right? Thank you.